Hi friends, welcome to Foodies Bite. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆந்திரா ஸ்பெஷல் சில்லி சிக்கன் தான். ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டா செஞ்சிடலாம். என்னோட சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். pan வச்சிருக்கேன். panல 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க ஃபுல்லா நெய் வேணா சேர்த்துக்கலாம். நான் ரெண்டையும் சேர்த்து செய்கிறேன். ஒரு 10 மிளகா நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் வந்து ஒரு 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அடி பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த நெய்யோட அந்த பச்சை மிளகா ஸ்பைசஸோடு இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 செகண்ட்க்கு விட்டுறேன். பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுது. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆகணுன்றது இல்லை, அரை வேக்காட்லேயே தண்ணி சேர்த்துடலாம். அப்போ தான் சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருப்பேன். இப்போது ஒரு பவுலில் 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கட்டி இல்லாமல். நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்ன்ஃப்ளவர் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி வழவழப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கிரேவியும் கொஞ்சம் திக்காயிருக்கு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ ஒரு சர்வ் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யறது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.